எல்லோருக்கும் வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நானும் நலமாக இருக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் இன்னும் ஒரு புதிய காணொளியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் மனம் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல விதமாக அபரிமிதமாக வளங்கள் கொண்டு சேர்க்கட்டும் இந்த பிரபஞ்சம் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில இந்த கவலை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை, எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது இல்லைங்களா நம்மளுடைய லைஃப்ல. கவலை இல்லாத மனிதனே இல்லை. ஏதோ ஒரு விதமான கவலை எப்பவுமே நம்மளை ஆட்கொள்ள செய்கிறது. ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸா இருக்கு அந்த கவலை. கவலை தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே அமைத்து வைக்கிறது இல்லையா? அப்போ கவலைகள் வரும்போது ஒரு 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 டிப்ரெஷன் வருது, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம் வருது, ஒரு சோர்வு வருது. எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழறோம். பயம் வருது, முரண்பாடுகள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது. ஸோ இந்த கவலை அப்படிங்கிறது ஜஸ்ட் கவலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கவலையிலேருந்து இந்த மாதிரி பல எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. ஏன் கவலைப்படுறோம்? இந்த மனசு ஏன் இந்த மாதிரி ஒரு கவலையான நிலையில் வாழ்கிறது? அந்த கவலையெல்லாம் நீக்கிவிட்டால் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான, அமைதியான, அற்புதமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அப்போ கவலை முற்றிலுமாக நீக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நீக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் கவலை வரும் அந்த நேரத்தில் அதை எதிர்கொண்டு புத்திசாலித்தனமாக நம்முடைய நுண்ணறிவை, அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருந்தா கூட அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில கொண்டு சேர்க்கும். ஸோ கவலைப்படுவது ஒரு புறம் இருந்தாலும், ஒவ்வொரு முறை அந்த கவலை நம்மளை ஆட்கொள்ள நினைக்கும் பொழுது அதை இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம். அதுக்கு சில எளிய வழிகள் இருக்கின்றன. அதை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் முதன்மையா இல்லை அடிப்படையா நம்ம கவலைப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எப்பவுமே பாருங்க, நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வர்ற அந்த ஒரு தாட் என்ன? இத செஞ்சாக்கா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னோட ஒய்ஃபோ என்னுடைய ஹஸ்பண்டோ என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? என்னுடைய குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? என்னுடைய ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணுற என்ன கலீக்ஸ் என்ன நினைப்பாங்க? இப்படி எப்பவுமே அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதை நம்ம இல்லை நம்ம மறுத்து சொல்ல முடியாது. இதுதான் நிதர்சனம். அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய கவலையை தருது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்பொழுது அந்த செயலை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம், இல்லைன்னா அதை டிலே பண்ணுவோம். அதை பத்தி போட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்போம், ரொம்ப குழப்பிப்போம். செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வருது. இதுக்கு முக்கிய காரணம் இதுதான். அடுத்தவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களை பத்தி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றாங்களா, இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட் அப்படின்வாங்க, அதுதான். ஸோ எப்பவுமே நம்ம மனிதர்களை ஜட்ஜ் செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் அவங்கள பத்தின ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம அவங்கள பார்க்கும்போது, பேசும்பொழுது பழகிய மனிதர்களாக இருக்கலாம், புதிதாக நாம் இன்றுதான் இப்பொழுதுதான் சந்திக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கலாம். புதுசா மீட் பண்ற போது அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
அவங்களுடைய உருவத்தை பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அவங்ககிட்ட பேசக்கூட நம்ம ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஆனால் வந்து அவங்களுடைய உருவத்தை பார்க்கும்பொழுது அவங்க உடை அணிந்து இருக்கும் அந்த ஸ்டைலு, அவங்களுடைய கலரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லே வந்து நம்ம வந்து அவங்கள பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வந்துடுவோம். ஒரு வார்த்தை ஹலோ கூட நம்ம பேசியிருக்க மாட்டோம் அவங்கக்கிட்ட. இது நம்மளும் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளை பார்த்தும் அடுத்தவங்களும் பண்ணுறாங்க. இது எல்லா மனிதர்களும் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு தேவையா? நானும் வந்து அடுத்தவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தவங்களும் என்னை பற்றி வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அடுத்தவங்க என்னை பற்றி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதை பற்றி நான் கவலைப்பட ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய செயல்கள் வேறு விதமாக தவறான முறையில் செய்யப்படும். இதை நம்ம நிறைய பண்ணுறோம் நம்ம டே டு டே லைஃப்பில். நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஆஃபீஸில் கூட வந்து டக்குன்னு ஒரு மேனேஜர்கிட்ட போய் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஒரு தயக்கம் வரும். இந்த மாதிரி சொன்னால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், தப்பாக புரிஞ்சுக்குவாரோ, தப்பாக நினச்சிடுவாங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறோம். அந்த எண்ணங்கள் வரும்போது தயக்கம் வருகிறது, குழப்பம் வருகிறது, பயம் வருகிறது. அப்போ அந்த செயலை செய்வதற்கு நாம் தாமதம் எடுத்துக்கொள்கிறோம், காலம் எடுத்துக்கொள்கிறோம், டிலே ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து தேவையில்லாத ஒன்று. அடுத்தவங்க நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. ஸோ யாருமே எப்போவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அது எதிர்மறையாக இருக்கலாம், நேர்மறையாக இருக்கலாம். ஸோ நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாம் எண்ண தொடங்கினால் நம்ம எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாது நம்மளால. எனக்கு மனசுல தோன்றது, என்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள், இதற்கு ஏற்றாற்போல் தான் என்னுடைய செயல்கள் அமைகின்றன. இந்த செயல் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு செயலை நான் செய்யணும் அப்படின்னு வந்து என்னை நான் வந்து கட்டுப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் கவலைக்கு மிகவும் அடிப்படையான ஒரு எண்ணம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதை பாராட்டணும்னு நினைக்கிற மனிதர்கள் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அதை பிடிக்காதவங்க, அதை எதிர்த்து பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க. எப்படி விலகி போவாங்கன்னா, நம்ம அந்த கவலையை விட்டு வெளியில் வந்துடணும். யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த கவலையை விட்டுட்டு நம்ம நீங்கள் அதுலேருந்து வெளியில் தூரமாக வந்துட்டோம்னா, நாம் செய்யக்கூடிய செயலை பாராட்டும் மனிதர்கள் தான் நம்மிடம் வந்து சேருவார்கள், நம்முடன் இருப்பார்கள், துணை நிற்பார்கள், நம்மளை உத்வேகப்படுத்துவார்கள். இன்னும் நம்ம வந்து எஃபெக்டிவாக எக்ஸலண்ட்டாக விஷயங்களை வாழ்க்கையில் செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு உத்வேகமாக நமக்கு இருப்பாங்க. அதனால் வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். வி ஆர் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் எனிஒன், வி ஆர் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப். நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த பிரபஞ்சம் நம்மை படைத்திருக்கிறது. நம்முடைய இயல்பை நாம் எந்தவித ஒரு வரையறையும் இல்லாமல், கட்டுப்பாடும் இல்லாமல் நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்வதுதான் பிரபஞ்ச விதி. அதுதான் நம்முடைய இருப்பின் காரணம், அவசியம், அடிப்படை. அதனால் யார் என்ன நினைப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உண்மையான சுயம் வெளியில் வராது. போலியான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போலியாக வாழும்போது நிச்சயமாக கவலைகள் தான் ஆட்கொள்ளும். கவலைகள் நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால் அது தேவையில்லை. உங்களுடைய செயல்களை நீங்கள் உத்வேகமாக செய்வதற்கு எஃபெக்டிவாக செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த அடுத்தவங்க உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்களும் அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது முக்கியமாக நம்ம என்ன நார்மலாக நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதுக்கு இன்னும் தயாராகலை. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்க, ஆஃபீஸில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, இல்லை ஃபேமிலியில் வந்து சில விஷயங்கள் நடக்குது, சில பொறுப்புகள் நமக்கு வருகிறது, சில வேலைகள் செய்யணும். அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து நான் இன்னும் வந்து இதுக்கு தயாராகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இன்கேஸ் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அந்த விளைவு வந்து நம்ம எதிர்பார்க்காம வேற மாதிரி எதிர்மறையாக அந்த விளைவுகள் அமையும் பொழுது டக்குன்னு நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஒருவேளை நான் ஐ எம் நாட் ரெடி ஃபார் திஸ், நான் இன்னும் வந்து இதுக்கு தயாராகலை,
ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், அது வந்து இப்போ தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும். ஓஹோ, ஒருவேளை நான் இன்னும் அதுக்கு தயாராகலை போல இருக்கு, நான் இன்னும் வேற ஏதோ இன்னும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் நான் வந்து போராடணும், அப்போதான் அது எனக்கு வந்து சேரும் அப்படின்னா நம்ம நினைக்கும் பொழுது அது அகைன் வந்து ஒரு கவலையான மனநிலையில் நம்மளை வைக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி கவலை வரும்போது பயம், குழப்பம், முரண்பாடு இது எல்லாமே வருது நமக்கு. சரியா? அப்போ நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கும்? பல பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லலாம், இல்லை நீ வந்து கொஞ்சம் பொறுமையா போ, மேபி நீ இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை, தயாராகலை, அதனால வந்து உன்னை தயார்படுத்திக்கோ, உங்ககிட்ட ஏதாவது வீக்னஸ் இருக்குன்னா அதை பாரு, புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டடி பண்ணி அதை வந்து மாற்றிக்க பாரு. இந்த மாதிரிலாம் வெளியிலேருந்து நமக்கு வந்து நிறைய அட்வைசஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த அட்வைசஸ்லாம் நமக்குள்ளே போய் நம்மளுடைய எண்ணங்களை பாதிக்கும். அப்போது நம்மளே கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கூட சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து போய் விழுந்துருவோம். ப்ராபப்ளி மேபி நான் இன்னும் தயாராகலை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எண்ணத்தில் போய் விழுந்துருவோம். இப்போ நானே வந்து என்னை பற்றி நான் இன்னும் தயாராக இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நான் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு. அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்? ஓகே, ஆமாம், நீ இன்னும் தயாராகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான விஷயங்களை, என்னிடம் வந்து சேர வேண்டிய விஷயங்களை அதை ஒதுக்கி வைக்கிறது. அது அங்கே ஒரு கால தாமதம் ஏற்படுகிறது என்கிட்ட அது வந்து சேரத்துக்கு. அதை நான் இருக்கும் அந்த காலம் வந்து அவகாசம் வந்து இன்னும் நீட்டிக்கப்படுகிறது. ஏன்னா நானே அதை தானே சொல்கிறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட, நான் இன்னும் தயாராக இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு எதிர்மறையாக தான். பிரபஞ்சத்திற்கு எதிர்மறை நேர்மறைலாம் ஒன்றும் கிடையாது, இது நமக்கு தெரியும். நம்ம என்ன மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் வந்து வாழறோமோ, என்ன மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கணுமோ அதுதான் வந்து நம்ம கிட்ட வந்து சேருது, அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். இதுதான் ஈர்ப்பு விதி, பிரபஞ்ச விதி இல்லையா? ஸோ பிரபஞ்சத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து நானே என்னை டிக்ளேர் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கும்பொழுது நான் இன்னும் தயாராக இல்லை அப்படிங்கும்போது சரி, நீ தயாராகும் போது எனக்கு என்ன என்னுடைய நிலை என்னவோ என்னுடைய அந்த தயார் நிலை, ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில். அப்போ நானே வந்து தயார் இல்லை, நான் வந்து தயாராக இல்லைன்னு நானே டிக்ளேர் பண்ணிக்கும் பொழுது நானே எனக்கான அந்த வளங்களை, அந்த வளர்ச்சியை, அந்த செழுமையை நானே வந்து தடுத்து நிறுத்தி விடுகிறேன். அப்போ அதெல்லாம் வராத போது என்ன வரும்? கவலை தான் வரும். உட்காந்து இதெல்லாம் பண்ணுறோமே, இது பண்ணுறோமே, எனக்கிட்ட பணம் காசு சேரல, அது இல்லை, இது நல்ல உறவுகள் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து நான் தயாராக இல்லை அப்படிங்கிற நம்ம நினைக்கும் போது அந்த கவலையை முன்னிறுத்தி விடுகிறது. அகைன் அந்த கவலை வந்து ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக வந்து நம்மளுடைய லைஃப் வந்து டிசைன் பண்ணுது. ஸோ நான் தயாராக இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதுமே நினைக்க வேண்டாம். நான் எல்லாவற்றிற்குமே தயாராக இருக்கிறேன். அதாவது ஓப்பன் மைண்டாக இருக்கணும். அதுதான் வந்து இது நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஸோ ஓப்பன் மைண்டாக இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்ம வந்து அதை ஒரு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவத்திற்கு நாம் வந்து விடுவோம். ஸோ இதில் நான் தயாராக இருக்கேன், தயாராக இல்லைன்னு இல்லை, நான் என்னுடைய ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது என்கிட்ட என்ன வருதோ அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அது நல்லது, கெட்டது, எதிர்மறை, நேர்மறை, இப்படிலாம் எதுவுமே அதை வந்து பாகுபடுத்தி பார்க்காமல் என்ன நடக்கிறதோ அதை ஒரு அனுபவமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்கிறேன். அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு மனசை வந்து ஒரு ஓப்பனாக வச்சிருக்கோம். நம்ம என்ன வேணால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம வந்து எதுக்குமே தயாராக இருப்போம். அப்போ அங்கே வந்து கவலை வராது, பயம் வராது, எதுவுமே வராது. இதை நீங்கள் நிறைய நம்ம வந்து பண்ணியிருப்போம் சில சமயங்களில். அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. அதை தயார் நிலையில் இருக்கும் பொழுது மனம் பயப்படுவதில்லை, அச்சப்படுவதில்லை, காயப்படுவதில்லை, ஆகியவை வந்து அங்கே வந்து கவலைப்படுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஓப்பன் மைண்டடாக இருங்க. எது வந்தாலும் அதை வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோங்க. அதை ஒரு அனுபவமாக பாருங்கள். அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து அடுத்த நிலைக்கு நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்போ அங்கே கவலைகள் கண்டிப்பாக இடம்பெறாது. அதே மாதிரி மூணாவது விஷயம், அந்த அதிர்ஷ்டம். இது வந்து நிறைய பேர் வந்து நானே எனக்கு பர்சனலாக கூட நான் கவுன்சிலிங் பண்ணும்போது கூட வந்து நிறைய பேர்
இதை வந்து சொல்ல கேட்டிருக்கேன் நான். எனக்கு அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் சார், எல்லாருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அமையுமா அப்படின்னாங்க. அதிர்ஷ்டம்னு உலகத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இந்த பிரபஞ்ச விதிகள், ஈர்ப்பு விதிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதிர்ஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சத்திற்கு வித்தியாசம் கிடையாது. நீங்கள் நானும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதோடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சேருது, பிரபஞ்சம் கொடுக்குது. ஸோ வந்து இந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த கவலை கொள்ளும் மனம்தான் அதை நினைக்க வைக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கான விஷயத்த செய்கிறீங்க, அது நடக்கலை அப்படிங்கும் போது அதிர்ஷ்டம் இல்லை சார், என்ன பண்ணுறது, கார் வாங்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை, நல்லா நல்லா கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும், எல்லாருக்கும் அமையாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பொய். அதிர்ஷ்டத்தின் மேலே பழியை போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிக்கிறோம். நம்மளுடைய இயலாமையை வந்து நாம் வெளிப்படுத்தி கொள்ள விரும்பாமல், நமக்கு நாமே அதை ஒத்துக்கொள்ள விரும்பாமல், புரிந்து கொள்ள விரும்பாமல், அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று மேலே வந்து பழியை போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிக்கிறோம். அதே மாதிரி தகுதி, எனக்கு அந்த தகுதியெலாம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வளமையான வாழ்க்கை வாழ எனக்கு தகுதி இல்லை, இந்த மாதிரி செல்வ செழிப்போடு வாழறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இந்த மாதிரி தகுதி, டிசர்வ், ஐ டு நாட் டிசர்வ், அதுதான் தகுதி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். தகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலையான தன்மை கிடையாது. இதுதான் தகுதி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி எதுவுமே யாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு திரைப்படத்துறையில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையுது. ஸோ இதுதான் தகுதி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நடிகரை எடுத்துக்கொண்டால் நடிப்புக்கான தகுதி இதுதான் அப்படின்னு வந்து எதுவுமே டிஃபைன்டாக ஃபிக்ஸ்டாக எதுவுமே கிடையாது. ஒவ்வொருடைய நடிப்பும் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுகிறது. அவர்களுடைய திறமை எல்லாமே நல்ல நடிப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 4-5 நடிகர்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நல்ல நடிகர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர்கள். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து திறமையை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க, வெளிக்காட்டிக்கிறாங்க. ஸோ இதில் இதுதான் தகுதி எல்லாரும் இந்த தகுதியை தான் மேட்ச் பண்ணணும்லாம் எதுவுமே டிஃபைன்டாக ஃபிக்ஸ்டாக கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய தகுதிகளை நீங்கள் மேம்படுத்தி கொண்டே இருக்கலாம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபிக்ஸ்டாக இருந்தனாக்கா நம்ம அங்கேயே போய் இருந்துருவோம் நிலையா, இதுதான் தகுதி அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. தகுதி வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலை. அப்படிங்கும்போது நம்மளுடைய தகுதியை நாம் மேம்படுத்தி கொண்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு தகுதி இல்லை, அதனால எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நினைச்சோம்னாக்கா கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி கிடையாது வாழ்க்கை. தகுதி என்பது நிலையானது அல்ல. தகுதி வந்து ரிலேட்டிவாக தான் இருக்கும். உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஒரு விஷயத்துல எனக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம், இன்னொரு விஷயத்துல என்னோட உங்களுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் தான், கம்பேர் பண்ணாதான் அது வந்து மாதிரிலாம் வரும். தனித்தனியாக பார்த்தோம்னாக்கா எல்லாருமே தகுதி வாய்ந்தவர்கள் தான். உங்கள் தகுதியின் தன்மையை உயர்த்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அது உங்களுடைய பொறுப்பு. உங்களை பற்றிய முழு புரிதல் உங்களுக்கு இருந்தால் உங்கள் தகுதிகளை நீங்கள் மேம்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். ஆகவே நண்பர்களே, இந்த முக்கியமான விஷயங்களை பற்றி நிறைய யோசிங்க. இப்போ நம்ம பேசின விஷயங்களை கவலை கொள்வதற்கு முக்கியமாக இதுதான் காரணம். தகுதி இல்லை, எனக்கு வந்து நான் தயாராக இல்லை, மன்னிக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கும் போது கவலை தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு நிலை அப்படின்னு அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சத்தோடு நம்ம இணைந்து செயல்படும் பொழுது கவலைக்கான இடமே வாழ்க்கையில் இருக்காது. நல்லது நண்பர்களே, இந்த காணொளியை வந்து கண்டு பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப் சைட் வச்சிருக்கோம். அந்த சைட்லேயும் நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இல்லாமல் அதில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பயனடையலாம். மீண்டும் ஒரு காணொளியில் விரைவாக உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.